ஹலோ விவோஸ். அன்றைய காலகட்டங்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சகுனம் பார்த்துட்டு தான் போவாங்க. இது காலங்காலமாக செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. இன்றைய காலகட்டங்களில் கூட சகுனங்கள் பார்த்து செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே இது போன்ற சகுனங்கள் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் பறவைகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் காகம் கரைந்தாலே நமக்கு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் காகம் ஒருவருடைய வீட்டின் மேலே கரையும் பொழுதே அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவாங்க, ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளானது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே போல் ஒரு காகம் நம் நடந்து செல்லும் பொழுது நம் மீது மோதி சென்றாலும் நம்மை வட்டமிட்டாலும் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்தானது நிகழப்போகுது அப்படின்றத அறிவுறுத்துவாங்க. இதுபோல் நிறைய மிருகங்களின் அடிப்படையில் சகுனங்கள் பார்த்தாலுமே கூட பூனை அப்படின்னாலே ஒரு அபசுகனமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. பூனை நம்ம நடந்து போகும் பொழுது நம்ம வழியில் குறுக்க வந்துட்டாலோ அல்லது பூனை சத்தமிட்டாலோ நிறைய சகுனங்கள் பார்ப்பாங்க. அந்த வகையில் தற்போது பூனை குறுக்கே வந்தால் அது நமக்கு நல்லதா கெட்டதா, அதை பற்றிய வாஸ்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நம்ம வெளியில் செல்லும் பொழுது பூனைகளை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனாலுமே கூட உடனடியாகவே அந்த பூனையை பார்த்தா அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். ஏன் அப்படின்னு பார்த்தா பூனைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் அபசகுணமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் பூனையை பார்க்கறது துரதிர்ஷ்டமாக அப்படின்னா இன்னும் அறிவியல் பூர்வமாக யாருமே நிரூபித்து காட்டலைங்க. இருந்தாலுமே கூட பழைய நம்பிக்கைகளின்படி பார்த்தோன்னா பூனைகள் வீட்டிற்கு எப்போதுமே எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு விலங்கு. அதனால தான் வீட்டில் பூனை இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை இடமிருந்து வளமாக நகர்ந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான அறிகுறியாகவே பார்த்துருக்காங்க. அதே பூனை வளமிருந்த இடமாக நகர்ந்தால் அது ரொம்பவே மங்களகரமான விஷயமாகவும் கருதியிருக்காங்க. ஒரு பூனைகளுடைய அழுகை கூட சாதகமற்ற ஒரு விஷயமாக தாங்க பார்த்துருக்காங்க. இந்தியா மட்டும் கிடையாது, பல நாடுகளில் பூனைகள் பார்த்திங்கன்னா அபசகுணமாக தான் கருதிட்டு இருக்காங்க. இதனால் இந்தியாவில் பூனைகளை பார்ப்பதாகவே அபசகுணமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பழங்காலத்தில் மக்கள் காடு வழியாக செல்லும் பொழுது ஒரு பூனை அவர்களுடைய வழியை கடந்து காட்டு விலங்குகளை பின்தொடரும் என்று நம்பப்பட்டதுங்க. பூனைகள் இரவில் வேட்டையாடும் அப்படின்னும் நம்புகிறாங்க. ஆனால் பூனைகளுடைய கண்கள் இரவில் ஒளிரக்கூடிய தன்மைகளை பெற்றிருக்கும். குதிரைகள், காளைகள், பறவைகள் போன்ற விலங்குகள் இரவில் பூனையின் உடைய கண்களை கண்டு பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் பூனைகள் எப்போதுமே துரதிருஷ்டவசமாக கருதப்படுறாங்க. அதிலும் கருப்பு பூனை பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இந்த கருப்பு பூனை குறுக்கில் வந்துருச்சு அப்படின்னாலே உடனடியாக வாகனத்தை நிறுத்தி விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போய் அமர்ந்து சிறிது நேரம் தண்ணீராவது குடிச்சிட்டு அப்புறமா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவு இந்த கருப்பு பூனையை பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயமானது காணப்படுது. ஏன்னா கருப்பு நிறம் அப்படிங்கிறது பொதுவாகவே சனி பகவானோடு தொடர்புடைய ஒரு நிறம். இந்த கருப்பு நிறத்தை பார்த்தாலே சனி பகவானோடு தொடர்புடையது அப்படின்னு நினச்சி எல்லாருமே பயப்படுறாங்க. அதிலும் கருப்பு பூனை உங்களுடைய பாதையில் குறுக்க போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு கடந்து செல்வதற்கு முன்னாடி வேறு யாரையாவது கண்டிப்பாக கடந்து செல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்படி செய்வதால் உங்களை தாண்டி செல்லக்கூடிய முதல் நபருக்கு எல்லா விதமான துரதிர்ஷ்டங்களும் போயிடும் அப்படின்னும் நீங்கள் எதிர்மறை பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் கடந்து போகலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை நிறைய பெரியவங்க செய்து நம்மளே கண்கூடாக பார்த்துருப்போம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக தாங்க இருப்பாங்க. பொதுவாகவே இது போல் சகுனம் பார்த்து தாங்க நிறைய நல்ல விஷயங்களை எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். தொட்டதுக்கு எல்லாம் சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கம் ஒரு பக்கம் ஒரு கூட்டமே இருந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே கூட சாஸ்திரங்கள் சம்பிரதாயத்தை நம்பாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த வகையில் அரண்டவன் கண்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்றத போல தாங்க நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருந்துட்டு இருக்கு. அதாவது நாய் ஊளையிட்டால் ஆகாது என்றும் நரிமுகத்தில் முழித்தால் நல்லது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக தினந்தோறும் என்ன நரிமுகத்தில் எங்க முழிக்க முடியும்? ஸோ சகுனம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லார் வீட்டு படுக்கை அறையிலுமே நாய்க்கு பதிலாக நரி தானே இருந்திருக்கணும். ஆனால் அது போல் யாரும் செய்கிறது கிடையாது. மேலும் பூனை குறுக்கே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா
இன்றைக்கி ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, அதை செய்துட்டியே அப்படின்னா நாளைக்கு செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட கிண்டலாக ஏன் இன்றைக்கி பூனை குறுக்க போயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை கிண்டல் கேளிக்கையாக பார்த்தாலுமே கூட உண்மையில் பூனை குறுக்க போனால் அபசுகுணமா அப்படின்ற கேள்வி பார்த்திங்கன்னா பலருக்கும் வந்து எழுந்திருக்கு. அப்படிப்பட்ட கேள்வி யார் யாரோட மனதில் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உண்மையில் சொல்லப்போனால் ஒரு விதமான மூட நம்பிக்கை தாங்க. பல வீடுகளில் வந்து இன்றைக்கி பூனைகளை எல்லாம் வளர்க்குறாங்க. அது வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு அற்புதமான விலங்காகவும் வளர்க்குறாங்க. அப்படி நம்ம வெளியே செல்லும் பொழுதும் குறுக்கே அந்த பூனை வந்துருச்சு அப்படின்னா உடனே போகிற காரியம் விளங்காதா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. பூனை குறுக்கே சென்றால் தண்ணீர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு சொல்லணும். இதை தான் வந்து ஒரு சிலர் வந்து செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இது போன்ற மூட நம்பிக்கை கூட இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டு இருக்கக்கூடிய காலத்திலும் மக்கள் வந்து நம்பிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த பூனைக்கு பின்னால் மிகப்பெரிய கதையே வந்து இருக்குதுங்க. அதாவது அந்த காலங்களில் மோட்டார் வாகனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் குதிரை வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போவாங்க. இதனால் 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊருக்கு செல்லணும் அப்படின்னா கூட ஒரு சில மணி நேரம் வந்து தாமதமாகும். ஒரு சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள் பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் கூட இருக்குங்க. இதற்காக நம்ம கட்டுசோறு கட்டிக்கிட்டு போய் வண்டியை நிறுத்தி சாப்பிட்டு விட்டு இரவெல்லாம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இரவு நேரத்தில் காட்டுப்பகுதியில் பூனைகள் வரும் பொழுது அதனுடைய கண்கள் பார்ப்பதற்கு ரேடியம் விளக்கு போல மின்னுமாம். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மின்னொலியை பார்த்து குதிரை கூட மடோபயத்தால் மிரளக்கூடிய வகையில் இருந்திருக்கு. இதனால் வண்டி ஆட்டம் காணுமாங்க. பின்பு பயணமே வந்து பாதிக்கப்படும். இதனால தான் இது போல் பூனையினுடைய கண்களை பார்த்து விட்டாலே அது பூனையோ இல்லையோ சிறிது நேரம் மரத்தின் கீழே ஓய்வெடுத்துட்டு குதிரைக்கும் மாட்டுக்கும் தண்ணீர் காட்டி விட்டு செல்வாங்களாம். இதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பூனை குறுக்க போனால் அபசுகனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழக்கமாயிடுச்சுங்க. ஆனால் இனியாவது இது போன்ற மூட நம்பிக்கைகளெல்லாம் முதல்ல விட்டுடுங்க. பூனைக்காகவும் உங்களுடைய எந்த ஒரு வேலையும் வந்து நீங்கள் ஒத்தி வைப்பது சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்காங்க. பூனைக்காகவும் யானைக்காகவும் எந்த ஒரு செயலையும் எப்போதுமே வந்து தள்ளி போடாதீங்க. விதி அப்படின்ற ஒன்று தாயினுடைய கருவறையில் நாம் இருந்தபொழுதே எழுதியிருக்காங்க. அதனால் எல்லாமே அப்படித்தாங்க நடக்கும். இதுபோல் விதியின் வழியில் எல்லா விதமான விஷயங்களையும் கைவிட்டுட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதாவது இது போல் ஒரு சில அபசகுணங்களான நிகழ்வுகளை எல்லாம் நம்பாமல் உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் நம்பினீங்கனாலே போதும். வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒவ்வொருவருமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் அப்படின்னு எண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ஆரம்பிங்க. எந்த ஒரு விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் சகுனம் பார்த்து உங்களுடைய நல்ல விஷயங்களை வந்து தள்ளி போடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது. போல் பூனையை பார்த்தா மட்டும் சகுனம் பார்க்கறது கிடையாதுங்க. குறிப்பாக பூனைகளுடைய நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் மூட நம்பிக்கைகளை வந்து பார்க்குறாங்க. கருப்பு பூனையும் சரி வெள்ளை பூனையும் சரிங்க சாலையை கடப்பதற்கு பல காரணங்களானது சொல்லப்படுது. வழியில் பூனை வரக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு மூட நம்பிக்கை. இருந்தாலுமே கூட ஏன் இப்படி ஒரு விஷயம் உருவானது, இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களானது இருந்திருக்கு. அந்த காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நிச்சயமாக இது போன்ற ஒரு அசம்பாவிதங்களை எல்லாம் இப்போ இருக்கக்கூடியவர்கள் கூட தவிர்க்க முடியும். இந்த காலகட்டங்கள்லையும் இது போன்ற சகுனங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சகுனங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இல்லை இதற்கான அறிவியல் ரீதியான காரணங்கள் நிறைய இருக்குது, அது பற்றிய விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை வந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிக்க இது போல் நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களானது வீடியோக்களை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. அதாவது விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட சிலர் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையால் சூழப்பட்டு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. படித்தவர்களாகவே
இருந்தாலுமே கூட இது போன்ற மூட நம்பிக்கைகளை வந்து இன்னுமே நம்பிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதனோடு இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இது போல் ரொம்பவே மூடநம்பிக்கை பார்ப்பாங்க, தொட்டதுக்கெல்லாம் சகுனம் பார்ப்பாங்க, அப்படிப்பட்ட நபர் இருக்காங்கன்னா அந்த நபர் யார் அப்படிங்கிறதையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.